செல்வி என் மௌனிகா, செல்வி வி ஹரிணி, திருமதி வி எஸ் பூர்ணஸ்ரீ, திருமதி எஸ் ரஞ்சிதம், திருமதி எஸ் ஈஸ்வரி, திருமதி ஜி ஜோதிமணி, திருமதி ஜே சிவகாமி, திருமதி டி கோமதி, திருமதி எம் தமிழரசி, திருமதி கே சித்ராம்பாள், திருமதி எல் கீதா, திருமதி எம் கவிதா, திருமதி கே தேவி, திருமதி ஆர் புவனேஸ்வரி, திருமதி எம் மகேஸ்வரி, திருமதி எம் சங்கீதா, திருமதி எம் பாக்கியலட்சுமி, திருமதி ஆர் சாந்தாமணி இருந்தவங்க. ஸ்பான்சர்ஷிப் அவங்கள சொல்றாங்க. கோச்சை கார்த்திகடை, விநாயகா பேக்கிங் அட்டைப்பெட்டி தயாரிப்பாளர் எஸ் கே ராமசாமி, பலவன்பாளையம் விஜயமங்கலம். அம்மன் பேக்கேஜிங் கே பிரதாப், நடுப்பட்டி ரோடு பல்லவண்டபாளையம். தாய் மூகாம்பிகை ரிக் சர்வீஸ் சாம்ராஜ்பாளையம் எஸ் பி சிவா அவர்கள். ஸ்ரீ திருமுருகன் இன்ஜினியரிங் எஸ் கே சிவா அவர்கள் பல்லவண்டபாளையம். எஸ் கே மதன்குமார் BABL அட்வொகேட் அண்ட் நோட்டரி பப்ளிக் பெருந்துறை. நெல்லை பாரதி ஸ்டோர்ஸ் குளத்தூர் ரோட் பல்லவண்டபாளையம். நல்ல கணபதியை நான்காளமை தொழுதாள், அல்லல் வினைகள் எல்லாம் மகளுமே சொல்லறியேன். தும்பிக்கையோனை தொழுதாள் மணி தீரும், நம்பிக்கை கொண்டு நமக்கோ விநாயகரே. தைரத்தோ
நானம் 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 நானே நன்னா யார் முந்தி ஊரே கவிராயரே எங்கள் முக்கண்ணனாருட நன்மகனே எங்கள் மனதிலே வந்து நீயும் வருவாரம்மா யார் முத்தமி வாழ்க்கை பாலிக்க வேணும் நாங்கள் ஒற்றுமையாய் கும்மி ஆட வேணும் பாகார கவட மக்க ஆடுதுமே Hey,
தானே நானே நன்னே நானா தனம் தானே நானே அம்மா சமயபுரத்தவளே மாறி அம்மா சாம்பிராணி வாசகிய தேவி வள்ளியதை நான் படிக்க மாறி எனக்கு வாக்கு தெரிய வேண்டும் தேவி கண்ண தூரத்தவளே மாறி தாராள சௌந்தரிய தேவி பாடி முடிக்கும் வரை மாறி நீ வருவாய் தேவி கூட்டாங்கரையும் வரை மாறி கூடக்கல நீ இருப்பாய் தேவி ஒன்னாங்கரகமமா மாறி ஓசையுள்ள பொற்கரகம் தேவி இரண்டாம் தாரகமம்மா மாறி எழுந்தாடும் பொன்கரகம் தேவி மூன்று நல்ல கரகமமா மாறி முத்தான பொற்கரகம் தேவி தன்னண்ணாம் தானண்ணாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னே நானண்ணாம் தன்னண்ணாம் தானண்ணாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னே நானண்ணாம் அரவங்கையாரே தந்திரவள்ளி சரித்திரத்தை கேளு ஆழம் பேசகாமல் கையை தட்டி இசை பாடு கொம்பக்கும் காரிக்கும் புள்ளங்குழலூர கோணவண்ணமைகள் எல்லாம் கூடி வள்ளியிலே வாழைய இடது வச்சு வண்ண மயில் ஏறி வருவதப்பா டான்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்து மதிமயங்கிறோம். ஆனால் அது அது எல்லாமே ஒரு மாயை தான். அந்த மாயைக்கு முன்னாடி ஒரு இயல்பா இயற்கையா இத்தனை நடன மங்கைகளை ஒரு அழகாக அவனை ஸ்க்ரீனில் வரும்போது அது ஒரு சில கண்ணுக்கு விருந்தான விஷயங்களை சேர்த்துருவாங்க. ஆனால் ஒரு கண்ணியத்தோடும் நம்மளுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்கும் விதத்திலும் கொஞ்சம் கூட சுணக்கம் இல்லாமல் இவ்வளவு நேரம் ஒரு ஆற்றலோடு ஆடுகின்ற ஒரு நடனத்தை நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஐயாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். போன வருஷம் நான் இந்த நடனத்தை கற்றுக்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் டிவி வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இது இரண்டாவது வாய்ப்பு இந்த நடனத்தை நேரில் தரிசிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு என்னுடைய மகள் சிவயாழினி இயற்கையா உங்களோட அவங்க இந்த டான்ஸை பார்த்துருக்குறாங்க. முதல் முறையில உங்களோட சேர்ந்து ஆடும்போது இயற்கையாவே நம்ம பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல இன்பில்ட்டா மனசுக்குள்ளாரே உடலையும் அந்த நடனம் கலந்து இருக்கிறதுங்கிறது என் பொண்ணு உங்களோட சேர்ந்து ஆடும்போது தான் பார்த்தேன். தேங்க்யூ. அதனால இது நம்மளுடைய பாரம்பரியம், மண்ணின் பாரம்பரியம், நம்மளுடைய உடல் உள்ளத்தோட கலந்து இருக்கிற நடனத்தை இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு அழகா, இவ்வளவு நேர்த்தியா இந்த பாடல் வரிகள்
தமிழ் பாடல் வரிகள் தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ஆஃபீஸில் வந்து தங்கிலீஷில் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் பேசி தமிழ்ங்கிற பேரில் ஒரு தங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு தூய்மையான காதுக்கு இனிமையான தெய்வ தமிழையும் தெய்வ நடனத்தையும் நேரில் பார்த்துருக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் தனித்தனியாக செய்ய நான் அதே டைமை நேரத்தை எடுத்துக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம், நன்றி, அன்பு அனைத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் மரியாதை செலுத்துகிறேன். தேங்க்யூ, நன்றி. மாதம் 3 மாறி பெய்து மாநிலம் செழித்ததா, மறுவு சென்ற பயிர்கள் எல்லாம் நேர்த்தியாய் விளைந்ததா. மாதம் 3 மாறி பெய்து நீர்நிலம் செழித்ததே, மறு செய்த பயிர்கள் எல்லாம் நேர்த்தியாய் விளைந்ததே. மிக்க நன்றி. என்ன சொல்லிய வந்தீங்க? எல்லாரும் ஒட்டுக்கா ஒண்ணா சேர்ந்து வந்திருப்பீங்களா இருக்கு? எங்க 4 தான் இருக்கு, இந்த 3 காணா. தந்தையே தந்தையே பயிரெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு தந்தையே. நல்லா வந்து இப்படி நிக்குதா இப்படி நிக்குதா? இப்படிதான் தந்தையே. இப்படி நின்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இருக்கும். அப்ப இப்படி நிக்குது. கவனிக்கவில்லை தந்தையே. மணி பிடித்து நன்றாக மணி பிடித்து தலை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. தலை தொங்கி மற்ற தலையெல்லாம் வந்து கொத்திக்கிட்டு போற அளவுக்கு வளர்ந்துருச்சு தந்தையே. ஆமா, கதிர் புத்துனா காக்கை குருவிகள் என்ன வேலை செஞ்சீங்க? தந்தையே காடு உழவு ஓட்டி பார் புடிச்சு நட்டு வளர்த்து தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணிட்டோம். இன்னும் தினமும் போய் பாத்துட்டு அந்த வேலை பண்ணீங்க. இப்ப இங்க வந்து ஊர்ல சும்மா கொண்டு என்ன போறீங்க? நீங்க கொடுங்க, காக்கா கொடுங்க. நீங்க தந்தையே நம்மளுடைய குல வழக்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகையால் நம்மளுடைய குல வழக்கப்படி பெண் குழந்தைகள் தான் திணைப்புலத்தை பாதுகாக்க போக வேண்டும். வள்ளியும் சும்மாதான் வீட்டுல உட்காந்துருக்க தந்தை. அதாவது ஒரு நியாயமா பேசணும், அநியாயம் தேடக்கூடாது. ஒரு வருஷ பிள்ளை கொண்டு போய் இந்த மாதிரி அட்டுவான காட்டுல விடலாமா? அவளுக்கு தேவையான வசதிகள் இது தருகிறோம். தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துறீங்களா? எல்லாம் செஞ்சு கொடுத்துருவீங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. தந்தையே முன்னோர்கள் வழி வந்திருக்கோம்ல தந்தையே, அதனால பெண் குழந்தை தான் செல்ல வேண்டும். உலக வழக்கப்படி இல்லை என்றால் நாங்கள் விடமாட்டோம் வள்ளியை. ஆமாண்ணே? ஆமா ஆமா. அழைத்து வாருங்கள் வள்ளியை. வள்ளி 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 அடியே வள்ளி வா. தந்தை அழைக்கிறார். அழைக்கிறீர்களா தந்தையே? ஆம் கண்ணே, நம்முடைய காடு கரைகள் எல்லாம் காக்கை கருவிகள் எல்லாம் சென்று மான் முறைகள் எல்லாம் மலைமாற்றம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதையெல்லாம் நீ காவல் காக்க செல்ல வேண்டும். காவல் செய்ய தெரியாரையா, கடலுமே சென்றறியேனையா. மேவிய தோழிமார் கூடவே உனக்கு வேண்டி வருவாரே நாடியே. போவீங்கள? நாடியே நான் என்ன செய்கிறேன் தந்தையே, நாடியே நான் என்ன செய்கிறேன், என் நன்றாய் உரைத்திடும் என்னிடம். காடை கௌதாரிகள் தோன்றுமே கண்ணே, காடை கௌதாரிகள் தோன்றுமே, நீயும் கவுங்கொண்டே எரிந்திடல் வேண்டுமே. வானை பாரு கொண்டனில் காணதில் வஞ்சியே அஞ்சுவே தந்தையே. ஆலோலம் பாடிய ஏகுவாய் உந்தன் அண்ணமார் வருவாரே நாடியே. கட்டாயம் சொல்கிறோம் தந்தையே. அண்ணமார்ல போயிருங்க. கண்டிப்பாக காவல் செய்யறது இப்ப நீங்க இருக்கு காவல்காரிக்கு காவல்காக்க காவல்காரிக்கு. வீட்டுல இருக்கிற பச்சனை பயிரெல்லாம் எடுத்து போய் வச்சு தின்னுட்டு கொண்டு இருக்கிறதா? தின்னுட்டு இதே 7 பேர். நான் போகணும்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் சொல்லு, என்ன கண்டிஷன்? ஒண்ணு வந்து பரண் அமைச்சு தரணும். பரணம் பரணம் வைக்கணுமா? உயரமான பரண். உயரமான பரண். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், ஒரு நிமிஷம். செம்பம் முருங்கை மரம் இருக்கு தந்தையே. இவங்க இப்படி வருவாங்கன்னா நான் முன்னாடியே உள்ள வரேன். இல்ல முருங்கை மரமா? முருங்கை மரத்துல பரணம் இருந்துச்சுன்னா அந்த புள்ள வெளியே போகும். நம்ம வள்ளி வளர்த்திக்கு முருங்கை மரம் போதும் தந்தையே. அதுலயே போக சொல்லுங்க. இல்ல பனமரம். பனமரத்தை வெட்டுனீங்கன்னா கொலைக்கேஸோட பெரிய கேஸ். யாராவது பனமரத்தை வெட்டி போடாதீங்க, கொலைக்கேஸோட பெரிய கேஸ். நீ வேற பனமரத்தை வெட்டி சொல்லி பிள்ளைய வந்து கொலைக்கேஸ் மாட்டி விடலான்னு பாக்குறீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வேண்டாம்.
எனக்கு செம்பவளத்துல தான் கவுன் வேணும். என்னது? செம்பவளத்துல பறன் வேணும். செம்போட கால் நாட்டி பறக்க வேணுமா? ஆமா. இது அக்கிரமா தெரியல. நேரா போகல. அப்ப அவங்களையே போக சொல்லுங்க. தந்தை அமைச்சு கொடுத்துடலாம் தந்தை. எல்லாரும் கேட்டுங்க, நீ பாட்டு காமிச்சு இல்ல, எல்லாரும் இல்ல பண்ணிக்கலாம். நம்ம காவலுக்கு போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன தம்பி கேளு. சரி அமைச்சு கொடுத்துடலாம். செம்போளத்துல கேக்குறா. பரவாயில்ல, தங்கச்சி தானே கேட்கறாங்க, அமைச்சு கொடுத்துடலாம். எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் வேலை செய்யக்கூடாது. சரி, ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் இருக்கா? கவுன். கவுனா? அதுக்கு என்ன நம்ம வேதம்பாளத்துல நார் தெரிவிக்கிறாங்க. இப்ப நார்மல் இருந்தது, சுரேஷ் பாபு வந்திருக்காரு சொன்னா கவுன் பரவாயில்ல. 1க்கு 4 10 கூட செஞ்சு கொடுத்துடலாம். கவுன் அழகா வந்து இதெல்லாம் செல்லாது. எனக்கு தங்கத்துல தான் வேணும். தங்கத்திலையா? தங்க பவுன் இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? 1,11,300. இருக்கட்டும், பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நான் போக மாட்டேன். அவங்களையே போக சொல்லுங்க. அண்ணா ஏதாவது இல்லை ரோல்டு கோல்டு ஏதாவது வாங்கி கொடுத்து இந்த தாரூஸ் இதுன்னு ஒண்ணு இருக்குது, தாரூஸ் கலெக்ஷன் ஒண்ணு இருக்குது வெள்ளகோயில்ல. செம்ம ஃபேமஸ்ங்க. செம்ம ஃபேமஸ். ஆர்டர் கொடுத்து செஞ்சிடலாம் தம்பி. ஆர்டர் கொடுத்து செஞ்சிடலாம். அதையும் நான் சாம்பிள் பார்த்துக்கங்க. ஓ, இது பூரா தாரூஸ் கலெக்ஷனா? சாம்பிள் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கவன் தெரியும். அந்த மாதிரி போங்க தங்க எனக்கு வேண்டாம். ஒரிஜினல் தங்கம் தான் வேணும். ஒரிஜினல் தங்கம் தான் வேணும். இவங்கெல்லாம் ஏமாத்திடுவாங்க, கலர் பூசிட்டு. என்ன பண்றது, வேற வழியிலே இருக்கு. அது கொடுத்துடலாம் தந்தையே. பரவாயில்ல தந்தை, செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒண்ணு மிச்சமாது. அவ கவன் விரட்டி விட்டு பிறகு எங்களிடம் தான் தர வேண்டும். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கவன் திருப்பி நீங்க வாங்கிக்கிறீங்க. ஆமா, வேற வழி, கவன் திருப்பி வாங்கிக்கோங்க. வெள்ளியில குண்டும் வேணும். ஏன் இந்த வெங்கச்சங்கள் எடுத்து போயிருக்கேன். ஆமா, கொஞ்சம் அப்புறம் நீ எடுத்துட்டு போயிருவே. எங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நீங்க வாங்க, சும்மா தான். சரி போன போது நீ போயிட்டு புடிச்சு போயிரு. சரி போயிட்டு வா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. புள்ளைகளுக்கு மட்டும் தங்கத்து மேல இருக்கிற பைத்தியம், வெள்ளியில் இருக்கிற மேல பைத்தியம் மட்டும் எப்பவுமே போகாது. பொட்ட புள்ள கேட்டா அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியா இருக்கும். தங்கத்தால் கவனம், வெள்ளியிலால் கொண்டும், செம்பவளால் கான், மாணிக்கத்தால் கால் கொண்ட பரணம் அமைத்து தருகின்றோம். நீ 1000 பேர் தோழியுடன் அந்த காணவன் செல்வாயா? ஆமா, போலாம்ல காணவன். யாருக்காவது எல்லாருமே காணவன் போலாம்ல வெள்ளி கூட்டு. உங்களோடு வருவதற்கு வண்டி சற்று பயப்படுகிறார். அடியம்மா, உனக்கு நாற்புறமும் உண்டோ, நாற்புறமும் உண்டோ. அடியாய் மகமாயி, உனக்கு நடுவே கடகசபே, நடுவே கடகசபே. அடி மல்லிகை வாழை அடித்து மனங்குடின பூஜை செஞ்சு மனசார அழைக்கிறோமே, வளையாட தேசமிட்டு மனமிறங்கி வரும் அம்மா. அடி வேப்பிள்ளை ஆடை அணிந்து வேதமெல்லாம் சொல்லாம வேண்டி நாங்கள் அழைக்கிறோமே, வேண்டு வர தந்திடவே விளையாடி வாரும் அம்மா. அடி கண்ண புறத்தவளே, சாய புறத்தவளே, தாயி கூப்பிட்டு நாங்கள் அழைக்கிறோம். அழகிய கோட்டை விட்டு ஆனந்தமா வந்திரங்க. அடி கற்பூர நாயகியே கனகவள்ளி, தாயே கனகவள்ளி, அடி காளி மகமாயி கருமாரியம்மா. அடி கற்பூர நாயகியே கனகவள்ளி, தாயே கனகவள்ளி, அடி காளி மகமாயி கருமாரியம்மா. பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, ராமியம்மா, வள்ளி தெய்வயானையம்மா. மயமுறோ என்ன
உலகம் பிறக்கும் முன்னே உத்தமியே நீ பிறந்தாய் என்று உணரை அனுதினமும் நாங்கள் அழைத்தோம் தாயே. நீ வாரும் அம்மா, கொஞ்சி விளையாடுதம்மா, 10 விளையாடலம்மா, 10 விளையாடுதம்மா. நாடு பிறக்கும் முன்னே நல்லவளை நீ பிறந்தாய், நாகராய் உருவெடுத்து இந்த லோகத்தை காக்க வந்தவம்மா. அம்மா பெண்களுக்கு பெருமை சேர்த்த பெரிய நாயகியும் நீ அம்மா. இந்த பெண்களுக்கு பெருமை சேர்த்த பெரிய நாயகியும் நீ அம்மா. ஓ மாயி மகமாரி மணிமந்திரக்காரி அம்மா, மாயாசரூபிணி சற்குணவள்ளி சரவணை என்றவளே, பரகதவள்ளி நீ மகுட சம்தாரி பேச்சி கடச்சினி வேதாம்பலச்சினி உத்தண்ட கம்பீரி மாவினி காவினி வாசிவன் மயிலி பதிவிடம் காமாட்சி அம்மா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் வியாபனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெற்றில் வந்த விநாயகம் தரும் நகலை எல்லாம் தரும் என்பவர் என்பவர் கேட்கலாம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே நன்றே வருகிறோம் தீரே விலகிலும் நாங்கள் அறிவு ஒன்றே பிள்ளை அம்மா அன்றே விழுந்து விட்டோம்.
அழியாத ஒன்றே யோவான் பெற்ற கோவளமே மாயி மகமாரி மணி மந்திர சேகரியே ஆயி உமையானவளே ஆத்தாளே மாரியம்மா ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே அஞ்சுதலாகணம்மா விளையாடுறம்மா அஞ்சுதலாகணம்மா விளையாடுறம்மா பத்துதலாகணம்மா படமெடுத்து ஆடுறம்மா பத்துதலாகணம்மா படமெடுத்து ஆடுறம்மா ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆயிரங்களுடைய ஆத்தாளே மாரியம்மா ஆயிரங்களுடைய ஆத்தாளே மாரியம்மா வாழியழகம்மா நதிய வாரம்மா வாழியழகம்மா ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே சவளம் பெரியவளா திருவகையாடவளா சவளம் பெரியவளா திருவகையாடவளா மன்னாரு நாயகியே ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே மகமாகி மணி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான மறிமுட்டே ஆகி மகமாகி மந்திர தேவரியே ஆகி உமையானவரே அதான
வைகையே
பச்சை கிளி பருவகண வந்து வருவனிங்கே நாம் செய்த பேசி காத்து அட வாழும் வனம் பெண்மையில்லை உலகத்து அனுப்புவோமா நாம் செய்தால் கொல்ல நானே நன்னை நன்னே நன்னம் தானே நானே நன்னம் தானே நன்னை நன்னா சேந்தனவன் வேள்வி மலை நம்பி ராசனவன் வேடகுல விந்தனவன் வேடகுல ராசனவன் வள்ளி கொலையில் பெற்ற மானே வள்ளி நானே கனகத்தில் கவிழெடுத்து காக்கை குருவி விழுந்தும் பெண்ணே கனகத்தில் கவிழெடுத்து காக்கை குருவி விழுந்தும் பெண்ணே கல்யாணம் ஆச்சோ இன்னும் இல்லையோ எனக்கு சொல்லு சொல்லு. தங்களுக்கு இதெல்லாம் எதற்கு? தாங்கள் வந்த காரியம் என்னவோ அதை மட்டும் பார்த்து சென்றால் நன்றாக இருக்கும். இல்லை, நம்பிராசனும் நங்கை மகனியும் உன்னை பெற்றவர்களா? இல்லை, என்னை வளர்த்தவர்கள். தனபாலும் தனபாக்கியும் தான் பெற்றவங்க, அது தெரியும் எனக்கு. அவங்க 2 பேர் வளர்த்தவர்கள். அதானே உட்கார். அதான் நம்பிராசனும் நங்கை மகனியும் உன்னை பெற்றவர்களாக இருந்தால் இப்படி இந்த மாதிரி அத்துவான காட்டிலே உன்னை கிளிமெடுக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். உனக்கு ஒரு நல்ல யோகம் வந்திருக்கின்றது. சொல்லுங்க தந்தை, சொல்லுங்க நாடகத்தை. உங்க அப்பா அம்மா தான் வயசு திருமண வயசு இதாகி போச்சு. ஜாதகம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எடுத்தாப்ப இல்ல இல்லையானே தெரியல. ஜாதகம் கையில் எடுக்கிறேன் எங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜாதகம் கையில் எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல. அதனால இவர் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பேசாம நான் சொல்றப்ப எனக்கு கல்யாணம் நினைக்கிறேன். இல்லைங்க, அப்பா சொல்ற பையனுக்கு கல்யாணம். உங்க அப்பா தான் ஜாதகத்தை தூக்கி தெரியறதா போச்ச. பொறுமையா கல்யாணம் பண்ணிக்க. முதல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன், எல்லாரும் கவனமா கேட்டுங்க. என்னைக்கு இந்த ஜாதகத்தை தூக்கி வீசுறீங்களோ, ஜாதகத்தை வந்து குப்பியில போட்டுட்டு நம்ம கைத்தமலை முருகட்டியோ அங்க இருக்கிற குலதெய்வத்திட்டே போய் பூவாக்கு கேட்டு நம்ம வச பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைங்க. ஜாதகத்தை தூக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா நம்ம வச பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது. அதனால இந்த ஜாதகத்தை பாக்குற பழக்கத்தை முதல்ல நீங்க எல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் ஒரு அற்புதமான பலன் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பையன் பேரு என்ன தெரியுமா? மொட்டையாண்டி. அப்பா பேரு மாயாண்டி. அம்மா பேரு நீலி. மாமன் பேரு மாடோட்டி. அண்ணன் பேரு தொப்பைய. 2 பேர் இருக்கு. குண்ணாந்தாளி பேருன்னு இருக்கு. எவ்வளவு அருமையான குடும்பம். பெயரெல்லாம் கேட்டாலே தெரிகிறது. இல்ல, இந்த நீ சாதாரண நீ நினைச்சாரு அவ்வளவு அற்புதமான குடும்பம். இல்லைங்க, என்ன இருந்தாலும் அப்பா அம்மா சொல்ற பையனா கல்யாணம் பண்ணி அவங்க என்னைக்காவது நல்ல பசங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்ல அவங்க தான் ஜாதகத்தை தூக்கிட்டே தெரியறதா போச்சு. அவங்க ஜாதகத்தை தூக்கிட்டே தெரியறதா போச்சு. நீ வந்து நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க. நான் சொல்றது நீ தயவு செஞ்சு கேளு. செய்யார் தன்னானே நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நன்னா செய்தார் தன்னானே நானே நன்னா தன்னை நானே நானே நன்னா செய்தார் கல்யாணம் செய்திடம்மா எங்கள் கந்தவடி வேளனையே. செய்தார் ஆகாது மாமோனியே
ஆ, ஆம் செய்தார் மல்லிகை பூ போட்டு வா உன் மஞ்சளிலே சீராட்டு ஆம் செய்தார் கொக்கரக்கோ சேவலன்றே கூவ சிவன் தன் மகனும் வருவான் வருவான் அழகை மிகுந்த சுப்பிரமணிய கேட்கிறேன் அந்த காரியம் தென்னை உன்னை பார்க்காம சந்திக்காம போறதுண்டா Hey, why are you late? டுடே லேட் நான் மும்மூர்த்திகளை தரிசித்து விட்டு அந்த உன்னை காண ஓடோடி வந்தேன். வருகின்ற வழியிலே ஒரு அற்புத வனத்தை கண்டேன். அந்த வனத்திலே ஒரு பக்கம் ஜவ்வாது வாசனம், ஒரு பக்கம் புழுகு வாசனம், ஒவ்வொரு கற்பூத வாசனம், இன்னொரு பக்கம் ஊதுவதி வாசனம். அதையெல்லாம் என்னவென்று சொல்வது? அந்த வனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னென்று சொல்வேன் அந்த அழகிய பூங்கா வனமதில் பெருமை என்னென்று சொல்வேன் அப்படி ஒரு அற்புத வனம். அந்த வனத்திற்கு சென்ற பொழுது அருகில் சென்ற ஒரு அற்புதமான தேவகானம் கேட்டது. இன்னும் அருகில் சென்று பார்த்தேன். அருகில் சென்று பார்த்த பொழுது ஒரு அற்புதமான கனியை கண்டேன். அது கனி என்றால் சாதாரண கனி இல்லை. அது அந்த கனி உனக்கே ஆகும் என்று கொண்டு வந்திருக்கின்றேன். எனக்கே ஒரு கனியில் வில்லங்கம் பண்ணி குடும்பம் இரண்டாகிவிட்டது நாரதமுனியே. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு இருந்த இப்படி முருகா அன்று மிஸ் ஆயிடுது, இப்ப மிஸ் ஆகுது. பர்ஃபெக்டா பிளான் பண்ணி அடிச்சிடலாம், பர்ஃபெக்ட்டா பிரிஞ்சிடும். நாரதர் கழகம் எப்பொழுதும் நன்மையில் தான் முடியும் என்று தெரியாதா உனக்கு? கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்பிக்கை தான் முக்கியம். வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு இருந்தா கஷ்டம். அந்த கனி உனக்காகவே ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ முருகா. எனக்கான கனியா? சரி, அந்த கனியை பற்றி தேவிமலை சாலையில் இருக்கின்றது. கனி என்றால் காக்கை குருவிகள் கொத்தி விடுமே. காக்கை குருவிகள் எல்லாம் அந்த கனியை கண்டால் ஓடோடிவிடும். இப்படி ஒரு கனியா? ஆமா. மேலும் அந்த கனியை பற்றி கூறுங்கள். அழகும் பைகோடிய தன்னழகும் முத்து போல் பல்லழகும் அழகும் குன்றி சுனையழகும் கொட்டையழகும் கையழகும் அழகும் ஆரணங்கு வள்ளி கூட 6 10 4 மூலம் சுற்றிய பரப்பிருந்த செய்யுமையா அழகு ஆட்டுமைய நாரதரும் பாங்காக தான் எழுதி அழகு மனைக்கு நேராக கழுகுமை நாரதரும் செந்தினை தூரத்திலுள்ள ரத்தின கோயிலை கண்டு சுற்றிய பழம் எடுத்து வந்தார் சுவாமி சுற்றிய பழம் எடுத்து வந்தார்
நீங்கள் கூறுவதை பார்த்தால் கனி போல எனக்கு தெரியவில்லை, பின்ன கண்ணியின் அறிகுறிகள் போல் தெரிகிறது. டியூப்லைட் இவ்வளவு நேரம் ஆச்சா? கண்ணியே தான். நாரதரே, கண்ணியை பற்றி நான் அறிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? இல்ல தெய்வான ஒன்றிய கஷ்டப்படாத ஒத்தாசைக்கு. இல்லை நாரதரே, தெய்வானையோடு நான் நலமாக குடும்பம் நடத்துகிறேன். இல்லை, அந்த பெண் உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேள்வி வழிச்சாலையில் யாரும் இருக்கின்றார். என்னால் முடியாது, தெய்வானைக்கு துரோகம் செய்ய முடியாது. பாரு, அந்த பொண்ணை சித்திரப்படமாக இல்லை. இல்லை, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஒரு கிளான்ஸ் ஒரு மொழி என்னை வற்புறுத்தாதீர்கள். ஒரு மொழி லேசா திரும்பி பார்த்தேன். ஓரக்கடா நாரதரே, வேண்டாம் ஓரக்கடா வேண்டாம். வேண்டாம் தம்பி, நேங்க வாங்குற மாதிரி இருக்குது. என்ன ஒரு அழகு! ஆஹா, கனி நாரதரே, நீங்கள் சாதாரண நாரதர் அல்ல. சொன்னல, முதலே சொன்னல. இருந்தாலும் தெய்வானை தெய்வானி அது அப்புறம் பார்க்கலாம். அது இப்ப இருந்து பார்த்துட்டு என்ன பண்றது? தெய்வானி இப்படி கையில கால் விழுந்து சார். இவ்வளவு அழகான பெண்ணை நான் உடனே பார்த்தாக வேண்டும். உடனே பார்த்தேன். சாதாரணமா இன்னைக்கு போனாலும் ஆறுமா முகமும் மாற்றி அழகிய மயிலை மாற்றி வீரமா வேடனை போல் வில்லம்பு கையிலேந்தி கந்தரேடியும் கானகம் செல்வையானால் அந்த வாரணி கொங்கை மாது அதிரூபவல்லியை காணலாம் காணலாமே. இரண்டே நாளிகை, நான் வந்து விடுகிறேன். முதல் அந்த படத்தை ஒழுங்காக பார். செய்தா தன்னே நன்னே நானே நன்னா நானே அடி மானே அடி வேனே ஏ நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா கருந்தாடோமே நானே நன்னா அடி படத்தில் கண்ட வசனில்லை நாரதாவசனில்லை நானும் பார்த்து மன கண்ணில் காண்பதோ அடி அத்தனை போலே அடி சித்திரையாலே நானும் தமிழானே அடி மானே அடி பெண்ணே ஏ தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா கருந்தாரானே நானே நன்னா அட சித்திரத்தில் கண்ட பெண்ணை அடடா கண்ட பெண்ணை
ஒரு அற்புதமான உருவத்தோடு அந்த அம்மன் அந்த கோவிலிருந்து இங்க வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த ஜனஸ்ருதி அவர்களுடைய பெயர். ஜனஸ்ருதி படித்துக் கொண்டிருப்பது 10ஆம் வகுப்பு தான். ஜனஸ்ருதி 10ஆம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த நடனம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. உண்மையிலேயே அந்த அம்மனே நம்முடைய வந்து எழுந்தறிவு உள்ளது போல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த ஜனஸ்ருதி அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் நம்ம அந்த குழந்தைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்து இப்பொழுது ஜனஸ்ருதிக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அது ஒரு அழகிய மான், உங்களுக்கு பயிற்சி கொடுத்த மான். தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் நானே தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததால் இங்கு தானே மானே தேடி வந்தேனே புள்ளிமானே. தேனலாவும் பூங்காவனம் அதை பாயாதமான் பாயாதமான்
ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அந்த இப்ப பாட்டா பாடுனே நிறைய சொன்னேன். ஆனாலும் இங்க அந்த மாதிரி எந்த அடையாளத்தோட இல்லைங்களே. சரி சரி அதெல்லாம் விடு. நீ காட்டுல சும்மா தானே இருக்கிற, வா அப்படியே பேசி நடக்கலாம். அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மணி வெள்ளி கை தந்தாலே போதும் அல்லவா, மணியே அடி செய்யிலையே நீ வருவாய், அடி தாமதம் இல்லாமலே குங்கும குங்கை 2 கரங்கோடு சங்கட மங்கட கறந்து புறங்கோடு இங்கிர லீலை விரைந்து வரும்படி வேகம்மாய் கோகம்மாய், அடியாக மயிலோ மரகத குயிலோ உன் குரல் குயிலோ இச்சமது வேளையில் நாடி பட்டாபிஷேகம் நாடது நாடிகை வேலில் விராது சாமுத்ரிகா லட்சணம் சந்தகவிந்து தலைந்துருகும்படி ஆண்டி கோரான் பிள்ளை அற்புத விற்புத சற்புத மகிமை பெற்றெடுத்ததால் பின்னும் பெரிய காலையும் கழுகு மலைப்பதி கந்தசாமி வேல் முருகண்டி ஆயர் குலத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி சேடை, இவளோ எனக்கு செய்தவள் இன்ப மொழி தரவோ மிகச் சிறந்தவள், சம்போ சத்து குகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள், அடி சந்திரர் போலே இந்திராணி எந்த கருகில் வந்து நிற்கும் முன் தந்தன தந்தன தோம் தருகிற இடவெடு வேல்கோயிலி இவளுங்கன் சரிஜோடி அடவாதே வனவேடனே அடவாதே வனவேடனே சங்கிலி இருக்கிறது, காதில் கம்மல் இருக்கிறது, அள்ளக்காரர்கள் கூட இருக்கிறது. இது ஏதாவது டார்வஸ் கலெக்ஷன் நினைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஐயோ ஒரிஜினல் கம்பெனி கலைக்கு வருவோம், எங்கத்தை விட்டு விடுங்கள். நீ பேச்சை மாற்றுகிறாய், கல்வன் எதை திருடினான்? எதையும் திருடவில்லை. நாளைக்கும் இல்ல திடீரென்று இவ்வளவு செடிதான் முளைக்கும், இவ்வளவு பெரிய மரமா முளைக்கும்? அது என்ன சாதாரணமா தான் இருக்குது. மரத்தை கிள்ளி பார்க்கலாமா? மரத்தை கிள்ளி பார்க்கலாமே. இல்ல வள்ளி, அது வள்ளியுடைய மரமா? ஆனா என்ன பண்ணலாம் இந்த மரத்தை? இல்ல இது எது கொஞ்சம் வில்லங்கமா இருக்குது. நம்ம வள்ளி வேற காட்டுல தனியா இருக்கான்னா அதனால இந்த மரத்தை வெட்டி விடலாம். ஆமா ஏதாவது கீழே முளைச்சிருக்கு, ஏதோ பூதம் கீது கிளம்பிடுச்சு. அடியோட வெட்டிடலாம் வேணாம். பார்த்தா பூதமானதா, சைஸே பார்த்தா பூதமானதா இருக்குது. அண்ணா அதுக்கு நம்ம வள்ளியிடம் கேட்க வேண்டும். பள்ளியிடம்லாம் கேட்க வேண்டியது இல்லை, நம்ம முதல்ல வந்து வெட்டிடலாம். என்ன வள்ளி தானே காட்டுல இருக்கு, எப்படி வந்து கேட்க வேண்டும் அண்ணா? அது இது மரத்தை பத்தி உனக்கு எதாவது தெரியும்? உண்மையாவே தெரியாது. வெய்யாலும் தெரியாது, பொய் சொல்லக்கூடாது. இல்ல உண்மையாவே தெரியாது. அப்புறம் ஏன் வள்ளி பதற? பொய் சொல்லக்கூடாது, ஏகப்பட்டனால தெரியும் போல இருக்கு பார்த்தா. என்ன அவளிடம் பேச்சு? மரத்தை வெட்டி விடலாம். இல்ல மரத்தை பத்தி தெரியாது. சரி அப்ப நீ தள்ளி நில்லு, நான் மரத்தை இருக்குதுண்டா வெட்டிடணும். கண்டிப்பாக அண்ணா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், ஏதோ சத்தம் ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன கேட்கிறது? பள்ளி சயனம் சொல்லுது. வள்ளிக்கு சயனம் சொல்லுதா? வள்ளிக்கு மட்டும் கேட்கிறது போல. காட்டுல காக்கக்குருவி சத்தம் தான் கேக்குது, பள்ளி சத்தம் எல்லாம் கேட்கல. அவங்களுக்கு தான் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஏன் நாளைக்கு போட்டு ட்ரில் வாங்கிடுவா? அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சது. பள்ளிக்கு ஜோசியரை பார்த்து தான் ஆக வேண்டும். ஜோசியரை பார்க்கணுமா? கண்டிப்பா. பள்ளிக்கு மட்டும் ஜோசியரை பார்க்கலாம். சரி பள்ளிக்கு மட்டும் ஜோசியர், வேற எதுவும் வேண்டியது இல்லையா? பின்பு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இதை மட்டும் முடிக்கலாம். சொல்லிட்ட பள்ளிக்கு மட்டும் ஜோசியர் பார்த்தா போதும் சொல்லிட்டேன். வள்ளிக்கு பார்க்க வேண்டியதில்லை, வள்ளிக்கு நம்ம பையனை பார்த்தா மட்டும் போதும். அது உத்தரவாதம் கொடுத்தா பரவாயில்லையே, நானும் வருஷக்கணக்கு போராடிட்டு. இந்த மரத்தை பத்தி பார்ப்போம். சரி இது அப்படியே விட்டு விடலாமா? உனக்கு நிழலாக இருந்து போட்டும், பாவம் கூட்டு வந்திருக்கிறார். மரத்துக்கு கருணை காட்டுகிறாய். சரி நிழலாரிக்கொள். சையதான் நீரம் நான்
Garupa Swami,
கருப்பசாமி தங்க கலசமினது போடு போடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது நல்ல குதிரையிலே விசருவாரையில் எடுத்து குதிரையிலே விசருவாரையில் எடுத்து வேட்டையாடும் தெய்வம் அங்கே விளையாடி வாராண்டா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது போடு போடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது கொண்டாடிட்டு ஒட்டாவிட்டு கையாளக அடகோன நல்ல கொண்டாடிட்டு ஒட்டாவிட்டு கையாளக கொடிய வேட்ட ஆடியோ வாரானடாடருசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது போடு போடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது என்ன போல பதிவலைய கருப்பசாமி என்ன போல பதிவலைய கருப்பசாமி சமத்துக்கு தலையில் கட்டி தேடி கேட்ட ஆதிவராங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது போடு போடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது ரமேனியா பவனனிர வாஜனக ரமேனியா பவனனிர வாஜனக ஆதியல்ல
கோட்டை விட்டு வந்ததிலே மக்கள் எல்லாம் வணங்குழிந்தோம் மக்கள் எல்லாம் வணங்குழிந்தோம் சுட்ட தெய்வம் எல்லாம் இந்த ஆலயம் போய் சேரோன்னு கூப்பிட்ட தெய்வம் எல்லாம் இந்த கோட்டை போய் சேரோன்னு வீடு வந்து சேரணும்னு சொல்லி தொழில் முன்னேறணும்னு சொல்லி சாமி இந்த பள்ளிக்குமி கலைக்குமி கொண்டீங்களா சாமி நல்ல சுபகாரி நடக்கும்னு சொல்லி சாமி இந்த கருப்பறையில சாமி இந்த மாலையம்ல சாமி எப்ப தொழில் போவோம் அவ்வளவு இருந்த போகுது சாமி பர்ற பகவானே சாமி பூமாதேவியே சாமி பிரேத்து விநாயகர் மன்னரே சாமி பாப்பனி பெரியம்மா தாயே சாமி கம்பரட்டி அம்மா தாயே சாமி பெற்றியல் முருகா சாமி குமார் சாமியே சாமி அம்மா அப்பா தாயே சாமி நாரசதி அம்மா தாயே சாமி காஞ்சி ஆதித்ய வர்தனே சாமி ராமாய அம்மா தாயே சாமி நாராயண சாமியே சாமி ராஜபூதி சாமியே சாமி கால பைரவரே சாமி சிவலிங்கமே சாமி தேவி பூதேவி சாமி வெங்கட்ராம சாமி கோவிந்தா 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 ஓட்டி ஓட்டி ஏழு முருகனுக்கு ஓட்டி ஓட்டி ஏழு முருகனுக்கு ஓட்டி ஓட்டி முருக பெருமானுக்கு ஓட்டி ஓட்டி மனவர வரவத்திரகாளி அம்மனுக்கு அரோகரா இனிமேல் யாங்களுக்கு அரோகரா வந்து நாரதரை மீட் பண்றாரு. எனக்கு வேணும் இன்னும் நல்லா வேணும். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவர் சொன்னாரேன்னு போனது ஏன் தப்பு. என்ன முருகா நீ பாட்டுக்கு நம்ம போன்விட்டு வர? நான் உங்க மேல் மிகவும் கோபமாக இருக்கிறேன். ஏன் முருகா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். என்ன போய் ஒரு போட்டோவை காமிச்சு காடு காடா அலைய வச்சு ஒருத்தி பார்க்க வச்சீங்க. அவ என்னை போடான்னு சொல்லிட்டாங்க நாரதரி. தப்பிச்சு பொழைச்சு வந்த மாதிரி இருக்கு. மூஞ்சியில் பார்த்தா பெரிய கிளியர்ஸ் மாதிரி இருக்குது. ஆமா, விரட்டி எடுத்து விட்டார். வெட்ட வந்துட்டாங்களா? ஆமா. தோடால எடுத்து வெட்ட வந்துட்டாங்களா? ஆமா, கூட்டாக வெட்ட வந்தார்கள். உயிர் தப்பியசு பெருசு. அப்படியா? அப்போ நம்ம ட்ரிக் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பொண்ணை விட மனசு வரல. அடுத்தது இன்னொரு டெக்னிக் சொல்லி தரேன். நீ ரொம்ப தூரத்துல இருந்து பேசியிருக்க. இதை கொஞ்சம் கிட்ட போகணும்னா ஒரு வளையல்கார செட்டியான வேஷம் எடுத்து போடின்னு வைக்க
நீ வந்து வளையல் போட்டுனா என்ன பண்ணணும், போய் கையை பிடிக்கணும், நீவி வளையல் போட்டு இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து ஐயோ என் சோட்டு பெண்கள் எல்லாம், ஐயோ பெண்கள் எல்லாம் என்னை ஏசுவரே. ஐயோ அண்ணா தங்கேனா புலம்பூஞ்சத்தோ, அண்ணா புலம்பூஞ்சத்தோ உங்க காதோளைக்கு கேட்கலையோ அண்ணா கங்கேனா புலம்பூஞ்சத்தோ, அண்ணா கதரூஞ்சத்தோ உங்க கோட்டைக்கு கேட்கலையோ அண்ணா மங்கேனா புலம்பூஞ்சத்தோ, அண்ணா புலம்பூஞ்சத்தோ உங்க மாளிகைக்கு கேட்கலையோ. ஐயோ என்ன செய்வேன், ஐயோ ஏது செய்வேன், ஐயோ ஏது செய்வேன் இந்த அத்துவான கானகத்தில் அந்த கந்தனையே மனமும் செய்து, ஐயோ மனமும் செய்து நான் கலந்திருப்பேன் என்றிருந்தேன் இந்த மாலாக்கி கிழவனையே. ஐயோ கிழவரையே நானோ மனமுடிக்கலானே இப்போ செய்தா தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னோ வருடம் தானே நானே நன்னோ அடி கண்ணங்காரே போன
அதுல கொஞ்சம் தண்ணி கொண்டு நீ சொன்ன சொல்லு புள்ள நெஞ்சுக்குள்ள இனிக்கிறடி அதுக்குள்ள அத்தி மரம் மாமா அதுல ஒண்ணு அரச மரம் அரச மரத்தை சுத்தி வந்து நானும் ஆசை நிறைய பொட்டி வண்டி வந்து அசக்கி கிளிவடத்து அக்கறையில் யார
ஆதி
சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட தங்க முகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே ஒன்னாம்படி எடுத்து வசந்த பூவா ஓரமா சத்திரகாளியா கருப்பசாமியா வெத்தவ தேவியா வல்லவ சாமியா முன்னோரையா பேசிய தலமாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு புத்து அக்கா வரலாம் புதுலக்கி தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே இரண்டாம் படி எடுத்து ரத்தினகிரியா ஓரமா சத்திரகாளியா கருப்பசாமியா வெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையா பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆளா மண்ணைக்கு அழகு புத்து அக்கா வரலாம் புதுலக்கி தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே மூணாம் படி எடுத்து முத்து பண்ணுக்கா ஓரமா சத்திரகாளியா கருப்பசாமியா வெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையா பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆளா மண்ணுக்கு அழகு புத்து அக்கா வரலாம் புதுலக்கி தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே ஆளாவடி எடுத்து நகரப்பல ஓரமா சத்திரகாளியா கருப்பசாமியா வெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையா பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆளா மண்ணுக்கு அழகு புத்து அக்கா வரலாம் புதுலக்கி தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே சம்படி எடுத்து நெஞ்சுவனகி ஓரமா சத்திரகாளியா கருப்பசாமியா வெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா நோரையா பேசிய தலமாரியம்மா சித்திர கோபுரம் கட்டவே ஆளா மண்ணுக்கு அழகு புத்து அக்கா வரலாம் புதுலக்கி வலுத்து போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு எத்திர வந்து நிலாவ மறைக்குது உத்தரவு கொடு தாயே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே பழனியிலே ஓடும் ரதம் தங்கம் மேதங்கோ அந்த பால்மோருகன் ஓட்டும் ரதம் தங்கம் மேதங்கோ கோடும் என்னும் ரதம் தங்கம் மேதங்கோ அந்த குழந்தை வேலன் ஓட்டும் ரதம் தங்கம் மேதங்கோ ஆறு வண்டி நூறு சத்தம் மேதங்கோ அந்த ஆறு மோகன் ஓட்டும் ரதம் தங்கம் மேதங்கோ
தங்க